நமக்கு நல்லது எதுன்னு பல முறை தெரியும், நல்லாவே தெரியும் நம்ம. ஆனால் அதை செய்யாமல் தள்ளி போடும். உடற்பயிற்சி நமக்கு நல்லதுன்னு தெரியுது, ஆனால் விடாமல் தொடர்ந்து செய்கிறோமா என்ன? அதே மாதிரி நமக்கு எது கெடுதல் என்று தெரியும், ஆனாலும் அதை செய்கிறோம். சர்க்கரை நோயாளிக்கு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் அவர் இனிப்பு சாப்பிடுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனதிற்கு போதிய வலிமை இல்லை. எது நல்லதோ அதன் பக்கம் நடப்பதற்கும், எது தீயதோ அதை தவிர்ப்பதற்கும் உரிய வலிமை நம் மனதிற்கு இல்லை. மகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான வழி சொல்கிறார், அதுதான் தியானம். மனதிற்கு வலிமை ஏற்படும். அந்த வலிமையை கொண்டு நாம் எடுத்த முடிவின்படி நடக்க முடியும். நல்லவற்றை செய்வதற்கும் அல்லவற்றை விடுவதற்கும் மன வலிமை வேண்டும். அந்த மன வலிமையை தியானம் மட்டுமே தரும்.